ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சமையல். இன்றைக்கி நம்ம சமையல் சேனலில் மொறுன்னு சோமாஸ் இப்படி செஞ்சு பாருங்கள். ரொம்பவே ஈஸியான ஸ்வீட் ஸ்நாக் ரெசிபி. சோமாஸுக்கு உள்ளே வைக்கிற ஸ்டஃபிங் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். தீபாவளி ஸ்வீட் ரெசிபியான ஸ்வீட் சோமாஸை குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்கும். ஈவினிங் ஸ்நாக்குக்கு சோமாஸா சட்டுன்னு செஞ்சிடலாம். சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க ஆளுன்ற வெள்ளைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நான் போடுற வீடியோ உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். ஸ்நாக் செய்கிறதுக்காக 1 கப் அளவு மைதா மாவு எடுத்திருக்கேன். மிக்சிங் பவுலில் சேர்த்துக்கணும். கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் அளவு ரவை, நெய்யை உருக்கிட்டு 1 ஸ்பூன் அளவு சேர்த்துக்கணும். நம்ம சேர்த்துருக்க எல்லா பொருட்களையும் தண்ணி சேர்க்கறதுக்கு முன்னாடியே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மாவை கட்டிகள் இல்லாமல் நல்லா பிசைஞ்சுக்கணும். ரொம்ப லூஸாக பிசையாமல் டைட்டாக பிசைஞ்சுக்கோங்க. மூடி போட்டு 10-15 நிமிஷத்துக்கு அப்படியே வச்சிடணும். ஸ்டஃபிங் செய்கிறதுக்காக 1/4 கப் அளவு பொட்டுக்கடலை எடுத்திருக்கேன். கடாயில் சேர்த்துட்டு அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வறுத்து விட்டுக்கணும். ஒருவேளை நீங்கள் எடுத்திருக்க பொட்டுக்கடலை மொறுமொறுப்பாக இருந்ததுன்னா வறுக்க தேவையில்லை. மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைச்சதுக்கப்புறமா ஒரு பவுலுக்கு மாற்றி வச்சிடணும். கடாயில் கொஞ்சமாக நெய் சேர்த்துட்டு 1 கைப்பிடி அளவு முந்திரி பருப்பை பொடிசாக கட் பண்ணிவிட்டு நெய்யில் சேர்த்து அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வறுத்துக்கணும். முந்திரி பருப்பு சேர்த்து ஸ்டஃபிங் செய்கிறப்ப சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு பிடிச்சமான நட்ஸ் எதுவோ இந்த மாதிரி நெய்யில் வறுத்துட்டு ஸ்டஃபிங்கில் சேர்த்து செய்யும்போது சோமா சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். முந்திரி பருப்பு வறுபட்டுருச்சு, அதையும் பொட்டுக்கடலையோடு சேர்த்துக்கலாம். அடுத்ததாக மாவளந்த கப்பில் 1 கப் அளவு துருவின தேங்காய் எடுத்திருக்கேன். முந்திரி பருப்பு வறுத்த நெய்யிலேயே கொஞ்சம் எனக்கு மீதம் இருந்தது, அதில் இந்த தேங்காயையும் வறுத்து விட்டுக்கலாம். நாம் எடுத்திருக்க 1 கப் அளவு மாவுக்கு 1 கப் அளவு துருவின தேங்காய், 1/4 கப் அளவு பொட்டுக்கடலை சேர்த்து ஸ்டஃபிங் செஞ்சோம்னா கரெக்டாக இருக்கும். அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு தேங்காயில் இருக்க ஈரப்பதம் போகிற வரைக்கும் வறுத்து விட்டுக்கணும். இப்போ நல்லா வறுபட்டுருச்சு. இதையும் கொரப்பாக அரைச்சி வச்சுருக்க பொட்டுக்கடலை கூட சேர்த்துடலாம். அடுத்ததாக 1/4 கப் அளவு சர்க்கரை எடுத்திருக்கேன். மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு வாசனைக்காக 2 ஏலக்காய் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிக்கணும். நம்ம சேர்த்துருக்க எல்லா பொருட்களையும் சர்க்கரையை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். இப்போ நமக்கு சோமாஸுக்கு உள்ளே வைக்கிற ஸ்டஃபிங் ரெடி ஆயிடுச்சு. அடுத்ததாக மேல் மாவு ரெடி பண்ணிடலாம். 1/4 கப் அளவு சர்க்கரை கரெக்டாக இருக்கும். இனிப்பு உங்களுக்கு கொஞ்சம் அதிகமாக வேணும் அப்படின்னா 1/4 கப் அளவுக்கு கொஞ்சம் அதிகமாக சர்க்கரை சேர்த்துக்கிட்டிங்கன்னா இனிப்பு அதிகமாக இருக்கும். அடுத்ததாக நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த மாவு நல்லா ஊறிடுச்சு. எந்தளவு உங்களுக்கு சோமாஸ் பெருசாக அல்லது சின்னதாக வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி உருண்டையாக உருட்டி எடுத்துக்கோங்க. நான் சின்ன சின்ன சோமாஸாக தான் செய்ய போகிறேன். சின்ன உருண்டையாக உருட்டி எடுத்துட்டு சப்பாத்தி கட்டையில் கொஞ்சமாக மைதா மாவு தூவிட்டு நம்ம உருட்டி வச்சுருக்க உருண்டையை நல்லா திரட்டிக்கணும். மெலிசா திரட்டினா தான் சோமாஸ் நல்லா முறுமுறுப்பாக இருக்கும். மைதா மாவில் சோமாஸ் செய்கிறனால திரட்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இதை மாதிரி நல்லா மெலிசா திரட்டிக்கங்க. ஒட்டுற மாதிரி இருந்ததுன்னா கொஞ்சமாக மைதா மாவு தூவிட்டு திரட்டிக்கணும். ரவுண்டாக திரட்டியாச்சு. இந்த அளவுக்கு மெலிசா இருக்கணும். சோமாஸ் எல்லாம் ஒரே மாதிரி இருக்கிறதுக்காக விளிம்பு ஷார்ப்பாக இருக்கிற மூடி அல்லது கிண்ணம் எடுத்துக்கங்க.
விளிம்பு ஷார்ப்பாக இருக்கிற மாதிரி எடுத்துக்கிட்டோம்னா கட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். நம்ம திரட்டி வச்சுருக்க தோசை மேலே வச்சுட்டு நல்லா அழுத்திடணும். ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணிட்டோம். ஓரத்தில் இருக்க மாவை எல்லாத்தையும் எடுத்துட்டு மறுபடியும் நம்ம உருண்டையாக உருட்டி சோமாஸ் செஞ்சுக்கலாம். இந்த மாதிரி மூடி அல்லது கிண்ணத்தை வச்சு கட் பண்ணும்போது ரவுண்ட் ஷேப் நமக்கு ஒரே மாதிரி வந்துடும். அடுத்ததாக நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க ஸ்டஃபிங்கில் இருந்து 1 ஸ்பூன் அளவு எடுத்துட்டு நடுவில் வச்சிடணும். விரலில் தண்ணி தொட்டுட்டு ஓர பகுதிகளில் நல்லா தடவி விட்டுறணும். தண்ணி தொட்டு தடவும் போது ஒட்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும். பூரண கொழுக்கட்டை நம்ம எப்படி மடிப்போமோ அதுபோல் ஒரு பகுதியை எடுத்து நல்லா இன்னொரு பகுதி மேலே வச்சிடணும். நல்லா அழுத்தி விட்டுறணும். ஓர பகுதிகளை பிரிஞ்சு வராத அளவுக்கு நல்லா அழுத்தி விட்டுருங்க. தண்ணி நம்ம தடவிருக்கனால நல்லா ஒட்டிடும். எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுக்கும்போது அப்போ தான் பிரியாமலும் இருக்கும். எந்த டிசைனும் வேணாம் அப்படின்னா இதே மாதிரி ரெடி பண்ணி எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ நமக்கு சோமாஸ் ரெடி ஆயிருச்சு. நான் இன்னைக்கு சோமாஸுக்கு டிசைன் கொடுக்க போகிறேன். நம்ம எல்லார் வீட்லேயுமே இந்த மாதிரி சிக்கிரிக்கி இருக்கும். அதை எடுத்து ஓர பகுதிகளில் லைட்டாக இந்த மாதிரி கோடு மாதிரி போட்டு விட்டுறணும். சோமாஸ் செய்கிறதுக்கு அச்சு தேவையில்லைங்க. நம்ம வீட்டில் இருக்க பொருளை வச்சே சோமாஸுக்கு ஈஸியாக டிசைன் கொடுத்துடலாம். இப்போ இந்த மாதிரி சுத்திக்கு டிசைன் கொடுத்தாச்சு. சோமாஸ் ரெடி ஆயிடுச்சு. இந்த டிசைன் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இதே போல் மீத இருக்க எல்லா மாவையும் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். எல்லா மாவையும் இது போல் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம்னா சோமாஸை எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ரொம்பவே ஈஸியான டிசைன் இது. அடுத்ததாக ஒரு கடாயில் பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் எடுத்துக்கணும். எண்ணெய் மிதமான சூடில் இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. எண்ணெய் சூடு அதிகமாக இருந்ததுன்னா சோமாஸ் எண்ணெயில் போட்ட உடனே கலர் மாறிடும். உள்ளுக்குள்ளே வேகாமல் இருக்கும். லைட்டாக ஒரு பக்கம் வெந்ததுக்கு அப்புறமா அடுத்த பக்கம் திருப்பி விட்டுறணும். அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு பொரிச்சுக்கோங்க. கலர் மாறிடுச்சு. இப்போ வெளியில் எடுத்துடலாம். சோமாஸ் நமக்கு ரெடி ஆயிடுச்சு. மொறு மொறுன்னு தீபாவளி ஸ்வீட் ரெசிபியான ஸ்வீட் சோமாஸ் ரெடி ஆயிடுச்சு. தீபாவளி ஸ்வீட் ரெசிபியான ஸ்வீட் சோமாஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க ஆளுன்ற பெல் ஐகானை கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நான் போடுற வீடியோ உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.